இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக எம்பி ஆர் ராசா பேசியதாக திடுக்கிடும் 2 ஆடியோக்களை அடுத்தடுத்து வெளியிட்டார் யூடியூபர் மாரிதாஸ். தேர்தல் நேரத்தில் தீயாக பரவிய ஆடியோ தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக திமுகவின் அடிமட்ட தொண்டன் முதல் அந்த கட்சியின் முதல் குடும்பம் வரை அதிர்ந்தது. திமுகவில் இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாணை 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல தான் எடுத்தீங்களா? கலைஞர் ஜெயிலுக்கு போச்சு பணம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? யார் என்ன தாக்க வந்தீங்களா? நான் வந்து ஒன்ன சொல்லப்பா. திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் வந்து துறைமுகம் அனுப்பிச்சு வச்சாரா? இல்ல இல்ல. ஒரு அமைச்சர் வந்தீங்களா? தலைமைக்கு வரல. நீங்க சொந்த பாசத்துல ரயில வந்திருப்பீங்க. அண்ணனோட பல்லவன கேளுங்க. நாங்க எல்லாம் வந்தோம். கனிமொழி வந்தது பாடு எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது. எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ்ஸா இருந்தா என்ன இருக்கும்? அழகிரி ஒரு நாள் வராரு. ஒன்னும் ரகசியம் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை பிற்பாடு கலைஞர் வாங்கி கொடுத்ததெல்லாம் ஸ்டாலின் தான். நம்மள நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க, ஸ்டாலின் தான் அப்ரூவ் ரைட் வெளியே வர வேண்டியதாங்க. இந்த ஆடியோக்களை வெளியிட்ட மாரிதாஸுக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் ஆர் ராசா. அந்த நோட்டீஸில் ராசாவின் வக்கீல் கவின் பாரதன் கூறியிருப்பதாவது: யூடியூபர் மாரிதாஸ் 2 ஆடியோக்களை வெளியிட்டுள்ளார். அதில் ஆர் ராசா பேசுவதாக கூறியுள்ளார். இந்த ஆடியோ ஒரிஜினல் அல்ல. பல உரையாடல்களை வெட்டி ஒட்டி எடிட் செய்திருக்கிறீர்கள். மிகவும் கவனமாக பல உரையாடல்களை தேர்வு செய்து முன்னும் பின்னும் மாற்றி மாற்றி இணைக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் AI போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குரலையே மாற்றி இல்லாத விஷயங்களை சேர்த்திருக்கிறீர்கள். தெரிந்தே பொய்யான கதையை உருவாக்கி மக்களை திசை திருப்பும் முயற்சி இது. இதன் மூலம் அவதூறு பரப்பி இருப்பதோடு திமுகவின் உள் விவகாரங்களை தவறாகவும் சித்தரித்திருக்கிறீர்கள். இதற்கு உடனடியாக பொதுவெளியில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அதோடு இந்த ஆடியோவை எப்படியெல்லாம் தங்கள் வசத்திற்கு ஏற்ப எடிட் செய்தீர்கள் என்ற விவரத்தையும் பொதுவெளியில் வெளியிட வேண்டும். இல்லையென்றால் உங்கள் மீது உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்கு தொடுப்போம் என்று ராசாவின் வக்கீல் கூறியுள்ளார். ராசா அறிக்கை வெளியிட்ட சிறிது நேரத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது, சாரி என்று அதிரடி காட்டினார் யூடியூபர் மாரிதாஸ். கூடவே அறிக்கையும் வெளியிட்டார். அதில் ஆடியோ சித்தரிக்கப்பட்டது, தொழில்நுட்ப உதவியுடன் எடிட் செய்யப்பட்டதென்று ஆர் ராசா சொல்லும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நான் நிராகரிக்கிறேன். இந்த வீடியோ அதிகாரப்பூர்வமானது. இதில் எந்த வகையிலும் சித்தரிக்கப்பட்டதில்லை. மக்களின் பொது நலனுக்காகவே இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அவதூறு செய்யும் நோக்கமில்லை. மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர் பற்றிய உண்மை தகவலை மக்கள் நலனுக்காக பொதுவெளியில் வெளியிடுவதை சட்டப்படி குற்றம் என்று சொல்ல முடியாது. ஆடியோவை நீக்கவோ மன்னிப்பு கேட்கவோ அல்லது ஆதாரத்தை சொல்லவோ முடியாது. சட்டப்படி எனக்கு உரிமை உண்டு என்று மாரிதாஸ் கூறியுள்ளார். அதேபோல் ராசாவுக்கு சவாலும் எடுத்துள்ளார். எதற்கெடுத்தாலும் மீடியாவை சந்தித்து விளக்கம் கொடுக்கும் ஆர் ராசாவை காணவில்லை. அவரை வந்து விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள். நாட்டின் பிரதமர் முதல் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வரை எதிர்த்து எட்டுக்கட்டையில் வசனம் பேசும் ராசா எங்கிருந்தாலும் வெளியே வரவும், ஆடியோவுக்கு தனது தரப்பு விளக்கத்தை தரவும், உரிய ஆதாரத்தோடு பதிலடி கொடுக்க நானும் தயார் என்று மாரிதாஸ் கூறியுள்ளார்.